என்ன பண்ணிட்டு இருக்கான்டா அவன்? என்னாச்சு? இன்னைக்கு ஒரு நாள் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. போன் இல்லாம என்னடா பண்றது? ஐயோ போனை வேற உடச்சிட்டேன், ஒரு விட்டுட்டா. ஐயோ டென்ஷன் மேல அவர என்னடா பண்றது? சொல்லு, நான் செல்ல போட்டு உடச்ச பாத்துக்கிட்டே இருப்பேன் நீ. வேற நீட்டு வேற சொல்றா, பாத்துக்கலாம் வந்து பாக்குறா. வாடா ஏன்டா கேட்குற? கடுப்பா இருக்குடா. சி, எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்கடா. என்ன வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, உட்படாதவன் கெட்டவன் எல்லாத்தையும் சொல்லி மனசை பதிஞ்சிருச்சு. அப்படி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுடா. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலடா, வாழ்க்கையே வெறுப்பா இருக்குடா. சே, எதுக்கு வாழ்றோன்னு தோணுதுடா. எங்களை போயிடுச்சு, உனக்கு எல்லாம் கடா இருக்குடா. லைஃப்பும் நல்லா இருந்துச்சு. பிசிக்கலாக நான் உங்களை சிரிச்சு பேசியிருந்தாலும் மென்டலாக கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆச்சுடா. என்னாச்சு? சொல்லி குத்தங்கடா, எல்லாரையும் போல இந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாம் மொபைல் போன்கள் மூலமாகவும் ஆன்லைன் கேமிங் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதளத்துல அவர்களின் பொன்னான நேரத்தையும் வீணடிக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த காதல் கீதல் பண்ணி பெரும் மன உளைச்சலாகிறார்கள். நான் காதல் பண்ண வேண்டான்னு சொல்லல. நமக்குன்னு சமூகத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் பொருளாதாரத்துல ஒரு நிலையான வாழ்க்கையும் வந்ததுக்கு அப்புறம் காதல் பண்ணுங்கன்னு சொல்றேன். மன்னிக்குவோம், உண்மையான காதல் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலுக்குது. கதைய